அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட். ஒரு புதிய ஸ்டேட்டை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி. அதற்குண்டான விடை யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 2 and 3 23 வீடியோ நம்பரும் 23 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் அப்படின்னா என்ன? ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்குதல்னு அர்த்தம். ஆர்டிக்கல் 2 ஒன்று சொல்லுது, ஆர்டிக்கல் 3 ஒன்று சொல்லுது. என்னென்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆர்டிக்கல் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் நியூ டெரிட்டரி, ஒரு புது டெரிட்டரியை அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஆர்டிக்கல் 2 உபயோகப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுதுன்னா, ஃபார்மேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன், ஏதோ ஒரு விஷயத்தை ஆல்டர் பண்ணுறாங்க, இருக்கிற விஷயத்தை கரெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ஆல்டரு. இது பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட இன்னொரு விஷயத்தை சேர்க்கறதுக்கு பேர் தான் அட்மிஷன். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சிச்சுன்னா ஆர்டிக்கல் 2 பற்றின விவரம் தெரியும், ஆர்டிக்கல் 3 பற்றின விவரம் தெரியும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போனால் இன்னும் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம். டு ஜாயின், ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது? டு ஜாயின், ஜாயின் என்ன? சேர்த்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? டு ஜாயின் நியூ டெரிட்டரி இன் இந்தியா அப்படின்னா, இந்தியா ஒரு வரைபடம் ஒன்று இருக்குது. அந்த வரைபடத்தில் ஒரு ஸ்டேட்டை, அதாவது இன்னொரு நாட்டில் இருக்கிற ஸ்டேட்டை இணைச்சிக்கிறது அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான் டு ஜாயின் டெரிட்டரி இன் இந்தியா. அதற்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சிக்கிம் வாஸ் ஆடட். சிக்கிம் என்கின்ற ஒரு இந்தியாவிற்கு சம்பந்தமில்லாத ஒரு மாநிலம் இருந்திருக்கும். அந்த மாநிலத்தை 1975 ஆட் பண்ணிக்கிறாங்க. எதனுடைய உதவியால்? ஆர்டிக்கல் 2 உதவியால். அதே போல் ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கிரியேட். இந்த இடத்துல இருக்கிற டிஃப்ரெண்ட் இதுதான், டு ஜாயின் அண்ட் டு கிரியேட். இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இந்தியாக்குள்ளே இருக்கிறதுல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். இது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட்டுன்னும் போது 3 ஸ்டேட் இருக்குது. ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணோம்? இந்த இடத்துல ஒன்று போட்டால் கிரியேட் ஆகிடுமா? அப்படி கிடையாது. இருக்கிறதே 3 ஸ்டேட் தான். இதிலேருந்து பாதியாக பிரித்து இது ஒரு ஸ்டேட் ஆகும், இது ஒரு ஸ்டேட் ஆகும். அதாவது இது ஓல்டு ஸ்டேட்டு, இது இப்போ கிரியேட் பண்ண நியூ ஸ்டேட். இப்படி தான் நம்ம புரிஞ்சிக்கணும். அதற்கு மிக தெளிவான எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல பாருங்களேன். தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் ஒன்று உருவாகிருக்கு. ஃபார்ம்டு ஃபார் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்லேருந்து பிரிக்கப்பட்ட, அதாவது புதியதாக கிரியேட் செய்யப்பட்ட ஒரு மாநிலம் தான் தெலுங்கானா அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. 2014 பிரிக்கிறாங்க. யூசிங் ஃபார் ஆர்டிக்கல் 3 உதவியுடன் அப்படின்றத நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆன்சருக்கு உண்டான பதில் மிக நேர்த்தியாக கிடச்சிச்சின்னு அர்த்தம். இதற்கூட நீங்கள் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணி எழுதுறது தான் எழுதலாம். இன்னும் கொஞ்சம் பாருங்கள். செப்பரேட்டிங் டெரிட்டரி. இந்த ஆர்டிக்கல் 3 என்னெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டரியை செப்பரேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தும், பிரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தும், பவுண்ட்ரியை மாற்றுறதுக்கு உபயோகப்படுத்தும். ஸ்டேட்டுடைய நேமை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த ஆர்டிக்கல் 3 வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி மதராசப்பட்டினம்னு இருந்துச்சு, அதாவது மெட்ராஸ் மாகாணம்னு இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதில் அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மாகாணம்னு இருந்துச்சு முதல்ல. அதை மொழி வாரியாக பிரிக்கும் போது ஒவ்வொரு மாநிலமாக பிரிஞ்சுது. அப்படி பிரிக்கப்படும் போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பெயர் இருந்தது. நம்மளுடைய, அதாவது தமிழ்நாடு மாநிலத்திற்கு என்ன பெயர் இருந்ததுன்னா மெட்ராஸ்ன்னு இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 3 உதவியோட தமிழ்நாடுன்னு பெயரை மாற்றம் செஞ்சாங்க. அதே போல் நம்மளுடைய ஸ்டேட்டுக்குள்ளே, இன்டர் ஸ்டேட்டுக்குள்ளே மெட்ராஸ் அப்படின்ற ஒரு தலைநகரம் இருந்துச்சு. அந்த தலைநகரத்துக்கு சென்னைன்னு பேரை மாற்றினாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்டிக்கல் 3 உதவியால் மாற்றக்கூடிய விஷயங்கள் தான். 2 கேஸ் ஸ்டடி இருக்குது. ஒரு கேஸ் ஸ்டடி ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர், ரீபெருபாரி யூனியன். இந்த கேஸ் ஸ்டடிக்கு தனி வீடியோ இருக்குது, நீங்கள் தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேஸ் ஸ்டடிலாம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு இருக்கவே கூடாதுன்னு தெளிவாக சொல்லியாச்சு. அதன் பிறகும் நீங்கள் அந்த தப்பை செஞ்சீங்கன்னா
ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாபுலால் பேரட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1960. இதுவும் 1960 தான் நடக்குது, இதுவும் 1960 தான் நடக்குது. இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்தக்கூடிய வழக்குகள். இது என்ன சொல்ல வருது பாபுலால் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க பார்லிமெண்ட்டில். அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேட்லாம் உருவாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சநீதிமன்றத்திற்கு போகுது. உச்சநீதிமன்றம் என்ன தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிக்கல் 3 கீழ் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், நோட் பண்ணிக்கிங்க. ஆர்டிக்கல் 3 படி ஒரு புதிய ஸ்டேட்டை உருவாக்க பார்லிமெண்ட்டிற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அதில் தலையிட ஸ்டேட் கவர்மெண்ட்டிற்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதன் பிறகு என்ன கேட்குறாங்கன்னா, ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு புது ஸ்டேட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன்னு ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கருத்து வேணால் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்டை பிரிக்கிறதுனால உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கருத்தை கேட்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன், அதாவது ஒரு 100%, 80% வரைக்கும் பிரிக்கிறது தப்புன்னு சொன்னாங்கன்னா அதை பிரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பாதிக்கு பாதி இருந்தாங்கன்னா கூட பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் தெலுங்கானா பிரிஞ்சுது நம்மளுடைய சம காலத்தில். 2014 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெலுங்கானா ஸ்டேட்டு ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை பாபுலால் பேரட் கேஸில் கொடுத்தாங்கன்றது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட, ரொம்ப மிக எளிமையாக நம்ம நினைவில் வச்சுக்கக்கூடிய டாப்பிக்கும் கூட. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.